اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்திலே அகீதா அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான ஈமானுடைய படித்தரங்களை பார்த்து வந்தோம். அந்த ஈமானுடைய படித்தரங்களில் முதலாவது இஸ்லாம், இரண்டாவது ஈமான், இன்று இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது அல் இஹ்சான் என்ற பகுதியை பார்ப்போம். இஹ்சான் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை தூணாக இருக்கிறது. எவ்வாறு இஸ்லாம் ஈமான் அடிப்படையாக இருக்கிறதோ அதே போன்றுதான் இஹ்சான் என்பது. இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று அல்லாஹ்வை வணங்குவதாகும். அல்லாஹ்வை காண்பது போன்று அல்லாஹ்வை வணங்குவதாகும். நீ அல்லாஹ்வை காணாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் வணங்குவதைத்தான் இந்த இஹ்சான் என்பது குறிக்கும். ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்தும் போது அவன் அல்லாஹ்வுக்கு முன் நிற்பதை போன்று வணக்கம் செலுத்த வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று வணங்குகிறேன் என்ற எண்ணத்துடன் வணங்குவான் என்றால் அவன் அந்த எண்ணத்தினூடாக ஒரு பரிபூரணமான அச்சத்தையும் பயத்தையும் வரவழைத்துக் கொள்வதற்கு இந்த எண்ணம் உதவியாக இருக்கு. மேலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் வணங்குகின்ற போது அவருடைய வணக்கம் சீரானதாகவும் நேரானதாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதற்கு அது காரணமாக அமையும். அவ்வாறு அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்கின்ற போது அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும், அது சிறிய வணக்கமாக இருந்தாலும் பெரிய வணக்கமாக இருந்தாலும், இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே என்ற ஒரு ஆசையும் தேடலும் அவனுக்கு இருக்கும். அந்த செய்யக்கூடிய வணக்கத்தை நபி அவர்கள் காட்டிய முறைப்படி நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றினால்தான் இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த உயரிய நோக்கத்தை வரவழைப்பதற்கு இந்த இஹ்சான் ஒரு துணையாக இருக்கிறது. அல்லாஹ்வை நாம் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை தான் இந்த இஹ்சான் என்பது குறிக்கிறது. இந்த இஹ்சான் என்பது இரண்டு நிலை. முதலாவது நிலை மகாமுல் முஷாஹதா, அதாவது நேரடியாக பார்ப்பது போன்ற நிலை. இதுதான் உயர் தரத்திலே இருக்கக்கூடிய முதன்மையான நிலை. இது எவ்வாறென்றால் ஒரு அடியான் தனது உள்ளத்தால் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று செயல்பட வேண்டும். உதாரணமாக வணக்கம் செலுத்துகின்ற போது அவன் உள்ளம் நினைக்க வேண்டும், நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தினூடாக வரவழைத்துக் கொள்கின்ற போது அந்த ஈமான், அந்த எண்ணம் உள்ளத்திலே ஒரு பிரகாசத்தையும் ஒரு நூறையும் வெளிச்சத்தையும் ஏற்படுத்தும். அல்லாஹ் மறைமுகமாக இருக்கிறான், அவனை நாம் காணவில்லை, ஆனால் உள்ளத்தால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனுக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டால் அந்த இறை விசுவாசம் என்பது பிரகாசம் உடையதாக, வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடியதை உள்ளத்தால் வரவழைத்துக் கொள்வது, இந்த எண்ணம் உண்மையிலே மிகவும் பெருமதியானதாக இருக்கும். அவ்வாறு அமையும் என்றால் அவருடைய செயல்பாடுகள் வார்த்தைகளாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் மிகவும் நேர்த்தியானதாக இருப்பதற்கு இந்த இஹ்சான் நமக்கு உதவி செய்யும். இரண்டாவது நிலை மகாமுல் இஹ்லாஸ் வல் முராகபா, அதாவது மன தூய்மை, கண்காணிப்பு என்ற நிலை. ஒரு வணக்கத்தை செய்கின்ற போது அடியான் இதனை நான் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்கிறேன், இதில் யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது என்ற அந்த கலப்பற்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது. அடுத்ததாக அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது இரண்டாவது நிலையாக இருக்கிறது. முதலாவது நேரடியாக நாம் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குவது,
இரண்டாவது நிலை, அல்லாஹ்வை நாம் காணாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எனது நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலை இரண்டாவது நிலையிலே இருக்கிறது. இவ்வாறு ஒரு மனிதன் வரவழைத்துக் கொள்வான் என்றால், அந்த அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நிலையை வரவழைத்துக் கொள்வான் என்றால், அவனுடைய செயலும் பரிசுத்தமானதாக தூய்மையானதாக இருப்பதற்கு இவைகள் துணையாக இருக்கும். எனவே ஈமானுடைய படித்தரங்கள் 3 என்று பார்த்தோம். முதலாவது இஸ்லாம். இஸ்லாத்துடைய கடமைகள் எத்தனை என்று பார்த்தோம்? எத்தனை? இஸ்லாத்துடைய கடமைகள் எத்தனை என்று பார்த்தோம்? 5. அதை என்ன சொன்னோம்? கலிமா ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதெல்லாம் நாம பார்த்தோம், அதாவது விளக்கமாக பார்த்தோம். ஈமானுடைய கடமைகள் 6. அது என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. இரண்டாவது, மாணவர்களை மலக்குமாரை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான், தூதர்களை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடைபெறுகின்றன என்ற விதியை நம்புவது. அப்ப இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத் எல்லாம் வெளிரங்கமானது. எல்லாத்தையும் கண்ணால பார்க்கலாம், தொழுகிறத பார்க்கலாம், ஹஜ் செய்யறத பார்க்கலாம், நோன்பு பிடிக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வெளிரங்கமானது. ஈமானுடைய கடமைகள் எல்லாம் மறைமுகமானது. அல்லாஹ் இருக்கிறான், ஒருவன் அரசியல் இருக்கிறான் பாக்குறோமா? மறைமுகமானது. மலக்குமார பாக்குறோமா? இல்ல. தூதர்களை பாக்குறோமா? இல்ல. ஒன்றும் எல்லாம் மறைமுகமான விஷயம். அப்ப இஸ்லாத்துடைய 5 கடமைகளும் வெளிரங்கமானது, ஈமானுடைய 6 கடமைகளும் மறைமுகமானது. அப்ப வெளிரங்கமானதும் இருக்க வேண்டும், மறைமுகமானதும் இருக்க வேண்டும். இது ரெண்டும் கட்டாயம். இது ரெண்டையும் பரிசோதிக்கிற உரைகள் தான் இஹ்சான். இது ரெண்டையும், வெளிரங்கமானதையும் உள்ரங்கமானதையும் பரிசோதித்து பக்குவப்படுத்தக்கூடியதுதான் இஹ்சான். இஹ்சான் என்ன சொன்னா, அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அவ்வாறு நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிறோம். நம்ம உதாரணமாக தொழும்போதும், நாம தனியே தொழும்போது யாரும் நம்மளை பார்க்கல, ஆனா நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக வணங்குறோம், அல்லாஹ்வுக்காக அச்சப்பட்டு தொழுகிறோம். அப்படித்தானே? ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் ரசூல்மாரை நம்புறோம். நம்ம பார்க்கிறோம் யாரையும்? மறைமுகமானது. ஆனா என்ன செய்யறோம்? ரசூல்மார் இருந்தாங்க, இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தார்கள், மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள், இதெல்லாம் நாம் நம்புறோம். இது ரெண்டையும் பரிசோதிக்கிறது தான் இந்த இஹ்சான். எனவே இந்த இஹ்சான் என்பது ஒரு முக்கியமான உரைகள். வெளிரங்கமான விடயத்தையும் உள்ரங்கமான விடயத்தையும் பரிசோதித்து பக்குவப்படுத்தக்கூடியதுதான் இந்த இஹ்சான். எனவே இந்த ஈமானுடைய 3 படித்தரங்களையும் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். எனவே அவைகளை முறையாக வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே இந்த நாம் அகீதாவுடைய பகுதியில் இறுதியாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இந்த கூட்டத்தினர் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் சம்பந்தமான சில சுருக்கமான தகவல்களையும் ஈமான்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே பார்ப்போம். எனவே எதை படிப்போமோ அவைகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.